அன்பான தமிழ் உள்ளங்களே, உங்களோட டிவைன் லைட்டரோட எஸ்ஆர்ஜி சேனலுக்கு வர வைக்கிறேன். பாப்பாக்கு இன்றைக்கி டங்கு ட்விஸ்ட் ஆகுது, ஏன்னு தெரியல. லெட்ஸ் இன்னைக்கு ரீடிங் எங்கே போக போகுதுன்னு. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது உங்கள் காதல் வாழ்க்கை அடுத்த ஸ்டெப் என்ன, எந்த நோக்கி போயிட்டுருக்கு. நம்ம நிறைய பார்க்குறோம், முன்னாடி பின்னாடி எனர்ஜி, எங்களுக்கு இது பொருந்துமா பொருந்தாதான் நிறைய கொஷின்ஸ் நான் பார்க்குறேன். இது எல்லாத்துக்குமே பொருந்துமான்னு தெரியாது இந்த எனர்ஜி. பட் நான் இப்போ பண்ண போகிறது, நாம் நேற்று பார்த்த எனர்ஜி செக்இன், இன்றைக்கி வந்து காதல் வந்து அடுத்த எபிசோட் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். அடுத்தது காதல் வாழ்க்கை நீங்கள் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ப்ளீஸ் பிரிட்ஸ், காதல் வாழ்க்கையில் அடுத்தது என்ன? கலெக்டிவ்க்கு சூப்பர். திங்கிங் உமன், உங்களை ஸ்பிரிட்ஸ் புக்கை கீழே வச்சிங்கன்னா அடிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஃபெமினன், யூ ஹாவ் டு டூ சம்திங், இல்லைனா ஸ்பிரிட்ஸ் திரும்ப திரும்ப காமிச்சிட்டே இருக்காங்க. இந்த திங்கிங் உமன், யூ ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன் யுவர் கரியர், ரிசர்ச் ஆர் சம்திங். யூ ஆர் கோயிங் டு அச்சீவ் சம்திங். நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை பெருசாக சாதிக்க போகிறீங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் தமிழில் பேசுகிறேன். செகண்ட் சக்ரா பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து மெயினாக எதுக்காக இந்த செகண்ட் சக்ரா அப்படின்னா, நம்ம பண்ணுற விஷயங்களை புதுவிதமான நூதனமான விஷயங்களை கொண்டு வருது. யாருமே பண்ண எல்லாருமே ஒரே பாதையில் போயிட்டுருப்பாங்க. ஆனால் நீங்கள் அந்த விஷயத்த பண்ணும்போது அதை விட்டு வெளியில் வந்து ஏதாவது ஒரு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க, இது ரொம்ப கிறுக்குத்தனமாக இருக்குமோ அப்படின்னு நினச்சி எதாவது பண்ணுவீங்க, அது ஒர்க் அவுட் ஆகிடும். சம்டைம்ஸ் வி கால் இட் அ க்ரியேட்டிவிட்டி. லெட்ஸ் see. அப்ரிசியேஷன், ஃப்யூச்சரில் உங்களை யாரோ ஒருத்தங்க பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ண போகிறாங்க. நீங்கள் பண்ணுற க்ரியேட்டிவ் ஒர்க்குக்காக இருக்கட்டும். ஃபெமினன், நான் லவ்வை பற்றி கேட்குறேன், உங்களை பற்றி பாடம் நடத்துகிறாங்க ஸ்பிரிட்ஸ். என்ன பண்ண சொல்கிறீங்க? திங்கிங் உமன், செகண்ட் சக்ரா, ஆர்கேஞ்சல் ஏரியல், அப்ரிசியேஷன். இதுதான் இப்போ உங்கள் வாழ்க்கையில் ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நோ லவ், ஒன்லி ஒர்க், இல்லைனா ஒன்லி க்ரியேட்டிவிட்டி. இப்போதைக்கு லவ்வை கொஞ்சம் தூரமாக தள்ளி வைங்கன்னு சொல்கிறேன். கார்ன கப்பியோ கோன் அச்சீவ் அ லாட். சரி, இன்றைக்கி ரீடிங்கை ஸ்பிரிட்ஸ் டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. ஸோ ரீடிங் எங்கே போகுது அங்கே தான் நானும் போக போகிறேன். இன்னுமே இந்த மாஸ்குலின் எனர்ஜி வந்து ஃபஸ்ட்டு பேஸில் தான் இருக்காங்க. ஃபஸ்ட் சக்கராவில் தான் தத்தி ததும்பி தடுமாறி முட்டி மோதி திரும்ப திரும்ப விழுந்துருந்துருச்சு, திரும்ப விழுந்துகிட்டே தான் இருக்காங்க. ஸோ ஸ்பிரிட் சொல்கிறாங்க, நாங்களே டயர்டாயிட்டம்மா, பாவம் நீ பாப்பா, நீ கிளம்பு அப்படின்றாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா திங்கிங் உமன், கண்டிப்பாக உங்களோட ஃபோக்கஸ் இப்போ நாட் லவ் அட் ஆல். நீங்களும் ஃபோக்கஸ் பண்ணல, ஸ்பிரிட்ஸ் உங்களை ஃபோக்கஸ் பண்ணி சொல்லலை. ஸோ இப்போதைக்கு ஒரு பாஸ் பட்டனை போட்டு வைங்க, ஃப்யூச்சரில் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் எபிசோட் இன் லவ் ஸ்பிரிட்ஸ், கிளியர் த கிளட்டர். இப்போதைக்கு நீங்கள் பண்ண வேண்டியது உங்கள் வாழ்க்கையில் இருக்க குப்பையெல்லாம் தூக்கி ஒரு ஓரமாக போடுறது. இந்த மாஸ்குலின் அந்த குப்பையில் ஒருத்தங்க தான் இப்போதைக்கு. ஏன்னா நெக்ஸ்ட் பார்ட் இன் லவ்னு கேட்டோன்னையும் கிளியர் த கிளட்டர் அப்படின்ட்டாங்க, குப்பையை தூக்கி போடு அப்படின்றாங்க ஸ்பிரிட்ஸ். இதுக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாஸ்குலின் உங்களை அப்ரிஷியேட் பண்ணுறோம். அதாவது இந்த அப்ரிஷியேஷனை வந்து நேராக வந்து சொல்கிற வரைக்கும் இந்த மாஸ்குலின் வந்து ஸ்பிரிட்ஸ் எப்படி கன்சிடர் பண்ணாங்கன்னா, ஒரு கிளட்டர்னால் வந்து தேவையில்லாத ஒரு விஷயம், ஒரு குப்பை, அது உங்கள் வாழ்க்கைக்கு இப்போதைக்கு பிரயோஜனம் கிடையாது, அந்த மாதிரி ஒரு பொருள். அதை வந்து ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, வச்சுட்டு அதை அழுக வேண்டாம், அப்படி தூக்கி ஒரு ஓரமாக போடு, இல்லை தூக்கியே போட்டுரு, அது வேணும்னா வந்து சேரும் அப்படின்றாங்க. நெவர் see what has been done. ஓகே, what is the future of this connection spirits? Take a mini retreat, connect with someone special. Oh my god. ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போதைக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்க குப்பையெல்லாம் தூக்கி போடுங்க. இந்த கனெக்ஷன் வந்து இட்ஸ் கோயிங் டு ஹேப்பன் இம்மீடியட்லி. இது வந்து இம்மீடியட்டாக உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறதில்ல. இது எப்போ நடக்கும் அப்படின்னா, நீங்கள் இந்த குப்பையை தூக்கி வேறு பக்கம் போடும்போது. இந்த ஸ்பிரிட்ஸ் இங்கே குப்பைன்னு சொல்ல வர்றது தேவையில்லாத பொருள், தேவையில்லாத மனுஷங்க, தேவையில்லாத ரிலேஷன்ஷிப், ஈவன் த லவ். நீங்கள் வச்சுட்ருக்க அந்த லவ்வுமே இப்போதைக்கு ஒரு குப்பை தான். ஏன்னா அது உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு 5 பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. நோ எமோஷனல் சப்போர்ட், நோ ஃபிசிக்கல் சப்போர்ட், நோ ஃபினான்ஷியல் சப்போர்ட், அண்ட் தெர் இஸ் நோ டைம். ஸோ இந்த மாதிரி பூஜ்யமாக இருக்க ஒரு விஷயத்த ரொம்ப நாள் கட்டிட்டு அழுவ வேண்டாம். மேபி இந்த கிளட்டர் பண்ணுறதுனால உங்கள் வாழ்க்கையில் ஒரு புது எனர்ஜி வரலாம், இல்லை இந்த மாஸ்குலினாக புதுசாக பிறந்து வரதுக்கான ஒரு வாய்ப்பு வரலாம். அது எதுவாக இருந்தாலும் சரி, ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, மொதல் வேலையை பாரு, அடுத்து வீட்டில் தேவையில்லாதெல்லாம் தூக்கி போடு, இந்த மாஸ்குலின் அந்த மாதிரி தேவையில்லாத பொருள்லாம் தூக்கி போட்டுரு, கோ ஃபார் அ ரிட்ரீட், எங்கேயாவது வெளில போங்க, என்ஜாய் யுவர் செல்ஃப். இந்த ரிட்ரீட் வந்து நாட் வித் எனிபடி, யூ ஷுட் டேக் திஸ் மினி ரிட்ரீட் வித் யுவர் செல்ஃப்.
இது எதுக்கு இந்த ரிட்ரீட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, எங்கேயாவது போங்க, டெஃபினட்டாக யூ ஹேவ் டு கோ சம்வேர் அலோன். என்ஜாய் யுவர் ஜேர்னி, என்ஜாய் ட்ராவலிங் அலோன். அது வந்து இட்ஸ் அ கிஃப்ட் இஃப் யூ கேன். நீங்கள் அதை பண்ண முடியும் அப்படின்னா எங்கன்னா தனியாக பிளான் பண்ணி போயிட்டு வாங்க. இல்லை உங்களுக்கு தனியாக போகிறதுக்கு இல்லைன்னா யாராவது ஒருத்தங்க நீங்கள் ரொம்ப நம்புவீங்க அப்படின்னா, ரொம்ப ஜென்யூன் பர்சன் அப்படின்னா கோ வித் தம். அப்படி இல்லைன்னா இட்ஸ் பெட்டர் டு ட்ராவல் அலோன். இந்த கனெக்ஷன் வந்து உங்கள் வாழ்க்கையில் இந்த கிளட்டர் போனால் தான் வரும். ஸோ இந்த கிளட்டர் போனால் தான் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாஸ்குலின் ரீபர்த் ஆகிறதுக்கும் வாய்ப்பு வரும். இல்லை புது யாராவது மனுஷங்க உங்கள் வாழ்க்கைக்குள்ளே, அதாவது சோல் ஃபேமிலின்னு சொல்கிற ஒருத்தங்களாம் உங்கள் வாழ்க்கையில் வர ஆரம்பிப்பாங்க. ஸோ மேபி நீங்கள் இந்த கிளட்டர் கிளியர் பண்ணுற ப்ராசஸில் தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்பிரிட்ஸ் வந்து உங்களுக்கு சொல்கிறாங்க யூ ஆர் கைடட். உங்களுக்கு எல்லா விஷயங்களுமே கைடன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் எதை பற்றி கவலைப்பட வேணாம். வாட் இஸ் நெக்ஸ்ட் இன் லவ், நான் என்ன பண்ண போகிறேன், இது எப்படி ஆக போகுது, நோ. ஸ்பிரிட்ஸ் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாங்க, பி ஹாப்பி அப்படின்னாங்க. நோ வரிஸ், பி ஹாப்பி, அவ்வளோதான். இப்போதைக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய தாரக மந்திரம் அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், வாட் இஸ் நெக்ஸ்ட் இன் லவ் ஃபார் த கலெக்டிவ்? ஓகே, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 5 of Wands வந்து வெளியில் வரல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8 of Coins. நீங்கள் தான் இந்த 8 of Coins. அதில் எனக்கு சந்தேகமே கிடையாது. யூ ஆர் ஒர்க்கிங் ஹார்ட். உங்களுக்கு ஸ்பிரிச்சுவலோட சப்போர்ட் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் கால் சோல் ஃபேமிலி. உங்களுக்கு வந்து சப்போர்ட்டை வந்து, அதாவது சப்போர்ட் வந்து ஃபினான்ஷியலாக வரணும்னு அவசியம் இல்லை, எனர்ஜெட்டிக்கலாக வந்தாலே போதும். உங்களோட சோல் ஃபேமிலி உங்களை வந்து உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். இந்த மாஸ்குலின் இருக்காங்களே, இப்போ கோடையோட மொத்த ஊரும் எனக்கு கோழைன்னு சொல்லி எனக்கு வாய் வலிக்குது. சரி, நம்ம பார்ப்போம். இந்த 5 of Wands பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் வரல. 9 of Coins, 9 of Coins, 9 of Cups. மேபி நீங்கள் ரிட்ரீட் போனதுக்கப்புறம் யூ ஆர் கோயிங் டு மீட் சம்படி தட் யூ கேன் என்ஜாய் their company. மேபி சேம் செக்ஸ், ஆணாக இருந்தால் ஆண் ஃப்ரெண்ட், பெண்ணாக இருந்தால் பெண் ஃப்ரெண்ட், சேம் செக்ஸ் ரிலேஷன்ஷிப். ஐ மீன் தப்பாக சொல்ல வரல நான். ஐ மீன் உங்கள் ஃப்ரெண்டு, ஐ மீன் சேம் செக்ஸ் இருக்க ஃப்ரெண்டோட மேபி யூ ஸ்பெண்ட் என்ன சொல்லுது குவாலிட்டி டைம். நீங்கள் எப்போவுமே என்ஜாய் பண்ணுற ஒரு ஃப்ரெண்டாக இருக்கலாம். இல்லை அப்படின்னா இது மேபி எனர்ஜெட்டிக்கலாக பார்த்தா இது மாஸ்குலினாக கூட இருக்கலாம், ஹூ நோஸ். ஆனால் இது இப்போ இல்லை. இந்த மாஸ்குலின் கழுதை தோலை ஊற்றிட்டு திரும்ப கத்தி வச்சுட்டு உட்காந்துட்டாங்க. எனக்கே டயர்டாக இருக்குங்க இந்த கார்டை பார்த்து 8 of Swords. நான் ஏதாவது வித்தியாசமாக வந்து இந்த டெக் எடுத்தேன், திரும்பவும் இதே கார்டு. ஆனால் இந்த மாஸ்குலின் பார்த்தீங்கன்னா கண்ணு தைச்சிருக்காங்க. இந்த மாஸ்குலின் எதையும் கிளியராக பார்க்க முடியல. அதுதான் பிளைண்ட் ஃபோல்டட். அது முட்டாளாகிறதுக்கு இப்படி ஒரு எக்ஸ்கியூஸ். ஸ்பிரிட்ஸ் கதர்னாங்க, டே முட்டாளாகாத அப்படின்னு. நானா முட்டாளா அப்படின்ட்டு கரெக்டாக போய் பண்ணு வாங்கிட்டு வந்து உட்காந்தாச்சு. சச் அ ஷேம். சரி, இது வந்து மாஸ்குலினுக்கு ரொம்ப பழகி போன விஷயம். ஸோ இது நம்ம பற்றி ரொம்ப டிஸ்கஸ் பண்ண வேணாம். அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா டெத். ஒரு ரகசியம் வெளியில் வரப்போகுது. மேபி இந்த மாஸ்குலோட ரகசியம் வெளியில் வரலாம், இல்லைனா காமிக்கோட ரகசியம் வெளியில் வரலாம். இந்த மாஸ்குலினுக்கு இந்த டவர் நம்ம பார்த்தோம். அந்த டவர் நடக்கிறதுக்கு காரணமே இந்த ரகசியத்தை மாஸ்குலின் பார்க்கணுங்கிறதான். உள்ள மனுஷங்க மாதிரி இருந்த சிலரோட உண்மை ரூபம் எல்லாம் இப்போ தெரிய வரும். மேபி ஃபேமிலி பற்றின ஸ்வரூபம், இல்லை ஃப்ரெண்டுன்னு நினச்ச சேம் செக்ஸ் ரிலேஷன்ஷிப் கூட மேபி இந்த மாஸ்குலினுக்கு பாஸ்டில் இருந்திருக்கலாம். அவங்கள பற்றின ரகசியம், இல்லை அவங்கள பற்றின உண்மை, ஒரு எவிடன்ஸ், கண்டிப்பாக ஒரு எவிடன்ஸ் வந்து இந்த மாஸ்குலினுக்கு இங்கே மேபி உள்வாங்கி இருக்கும்போது, இந்த வழியில் இருக்கும்போது, அவங்க எதாவது யோசிக்கும்போது அப்படி ஒரு ஸ்பார்க் டா அப்படின்னு இல்லை லிட்ரலாக அவங்களுக்கு யாராவது எவிடன்ஸ் கொண்டு வந்து தரலாம். ஏன்னா இது வந்து நம்ம நிறையா பார்த்துட்ருக்கோம். ஒரு கேங் ஆஃப் பீப்புள் தான் ஒர்க் பண்ணிருக்காங்க. நம்மக்கிட்ட கருப்பாடு இருக்க மாதிரி அவங்கக்கிட்டே கருப்பாடு இருக்கும். அந்த கருப்பாடு அப்படின்னு கத்திட்டு மாஸ்குலின் கிட்ட போக போகுது. லெட்ஸ் என்ஜாய் த ஸ்டோரி. Four of Swords, shameless masculine, judgment. மேபி இது கேஸ் விஷயத்தில் பேக் ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த மாஸ்குலின் வந்து இப்போ யாராவது இந்த மாதிரி மிரட்டுறாங்க, இல்லைனா கட்டி போட்டு வச்சுருக்காங்க, இல்லைனா பிளாக்மெயில் பண்ணுறாங்க, இல்லைனா உன்னை அழிச்சிருவோன்னு நினைக்கிறாங்க, சொல்கிறாங்க அப்படின்னு. ஃபஸ்ட் வந்து இந்த மாஸ்குலின் வந்து பணத்துக்காக ஆசைப்பட்டு அடிமையாக இருக்கணும், இல்லைனா பதவிக்காக ஆசைப்பட்டு அடிமையாக இருக்கணும். ஸோ இந்த ரெண்டுமே வந்து அடிமைத்தனம். அதாவது அடிமைகள் வந்து தானாக சண்டை போட்டு தான் வெளியில் வரணும். யார் சொன்னாலும் அவங்களுக்கு அந்த அடிமைத்தனம் வந்து வெளியில் வராது. ஸோ ஃப்ரீயாக விட்டுருங்க. அடிமைகளுக்கு இங்கே வேலை இல்லை.
இங்கே வந்து திங்கிங் உமன், நீங்கள் வந்து நீங்கள் வேறு லெவலில் இருக்கீங்க ஃபெமினன். அதனால் இந்த அடிமைகள் பற்றி நம்மளுக்கு அவசியம் இல்லை, அக்கறையும் இல்லை. நீங்கள் தூக்கி போட்டு போங்க. அதனால தான் ஸ்பிரிட் சொல்கிறாங்க கிளியர் த கிளட்டர். இது வந்து நாட் த எம்பரர். இது எம்பரரும் இல்லை, நைட்டும் இல்லை, அட்லீஸ்ட் பேஜ் எனர்ஜியான்னு பார்த்தா அது கூட இல்லை. இது ஒரு அடிமை எனர்ஜி. இந்த அடிமையை வச்சு நீ ஒன்றும் பண்ண முடியாதுமா. உன் லெவலையும் கீழே வந்துடும். நீ அப்படியே தூக்கி போட்டு போய் ஜாலியாக லைஃப் என்ஜாய் பண்ண, நாங்கள் கரெக்டான ஆளை உள்ளே அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கரெக்டான ஆள் வந்து உங்களோட சோல் ஃபேமிலியாகவும் இருக்கலாம், அடுத்த கவுண்டர் பார்ட்டாகவும் இருக்கலாம், இல்லை இந்த மாஸ்கில் துவச்சி தொங்க வச்சும் கொண்டு வரலாம். அது பேஸ்ட் அப்பான் யுவர் சிச்சுவேஷன், நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கீங்க அப்படின்னு. ஆனால் நீங்கள் போயிட்டே இருக்கிறது வந்து கார்னர் காப்பியாக நோக்கி, அதாவது அபண்டன்ஸ். இவ்வளோ நாளாக அபண்டன்ஸ்க்கு வந்து இந்த மாஸ்கிலுக்கு கொஞ்சோண்டு கொடுக்கலாம் அப்படின்னு ஸ்பிரிட்ஸ் யோசிச்சாங்க. இவன் பண்ணுற அநியாயத்துக்கு அபண்டன்ஸில் கூட நாங்கள் தரமாட்டோம், இது ஃபுல்லாக உனக்கு தான் பேபி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபெமினன், யூ என்ஜாய் யுவர் லைஃப். ஹேங்க்ட் மேன், த ஹெரஃபண்ட். மாஸ்குலின் கண்டிப்பாக ஒரு டிவோர்ஸ் கேஸில் சிக்கிட்டு இருக்காங்க. இல்லை அப்படின்னா ஃபெமினன், உங்களுக்கு இந்த கல்யாணத்தை பற்றி இது சோஷியல் ஸ்டேட்டஸாக கூட இருக்கலாம். நீங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுக்குறீங்க, உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிஞ்சுட்டே இருக்குது. அது வந்து உங்களை சொசைட்டியில் வேறு லெவலுக்கு கொண்டு போகும். நீங்கள் ஒரு இடத்துல மாட்டிகிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க, இல்லைனா நான் நினச்ச இடத்துல இல்லை அப்படின்னு நீங்கள் ஏதாவது வருத்தப்பட்டீங்க அப்படின்னா, நான் நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணேன் ஆனால் ஸ்பிரிட் சொல்கிறது எதுவும் என் வாழ்க்கையில் நடக்கலை அப்படின்னா, ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, வெயிட் கரோ பேபி, நாங்கள் உங்களை வந்து ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சுருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஞானம் வரதுக்காக உனக்கு நிறைய புரிதல் வரும். அந்த புரிதல் நீ வந்து அப்ரிஷியேட் பண்ணு, நான் உங்களை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன் அப்படின்னு ஸ்பிரிட்ஸ் உங்களை சொல்கிறாங்க. தே ஆர் ரியலி அப்ரிஷியேட்டிங் யூ ஃபெமினன். உங்கள் மேலே ரொம்ப என்ன சொல்கிறது, அதுதான் லிட்ரலாக யூ ஆர் தேர் பேபி, தட்ஸ் இட், டாட். அவங்க ஒரு குழந்தைய அம்மா எப்படி பார்த்துப்பாங்க அப்படி தான் உங்களை எல்லோரும் பார்த்துக்கிறாங்க. அதனால தான் இங்கே சொல்கிறாங்க, அவங்க உங்களுக்கு முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இந்த தடை, இந்த தாமதம், இந்த ஸ்டக் ஆகிட்ருக்க எனர்ஜி, நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு இடத்துல இருக்கு, நீங்கள் உங்களுக்கு மேபி நீங்கள் வேறு பக்கம் போகலாம் அப்படின்னு ஏதாவது யோசிச்சுட்டு இருந்தீங்க, இல்லை வாட் இஸ் நெக்ஸ்ட் இன் லைஃப், அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் என்ன அப்படின்னு பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, இதுலேருந்து நீங்கள் நேராக போக போகிறது, இந்த மாட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற சூழ்நிலையிலேருந்து நீங்கள் அடுத்தது கால் வைக்க போகிறது ஒரு சோஷியலி ரெக்கக்னைஸ்டு பொசிஷன், சிச்சுவேஷன். உங்களுக்கு ஒரு அத்தாரிட்டி இல்லைன்னா உங்களுக்கு ஒரு பவர், ஒரு ஸ்டேட்டஸ் கண்டிப்பாக வரப்போகுது. நியர் ஃப்யூச்சரில் மேபி நீங்கள் இந்த ரீசெண்ட் பாஸ்டில் நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டுட்ருக்கீங்க. அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது பேபி ஸ்டெப் தான், கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சு இது வந்து இம்மீடியட்டாக நடக்காது. நீங்கள் நினைக்கலாம் நான் நிறையா பண்ணுறேன், எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு. அது எல்லாமே சேர்ந்து ஒரு நாள் வந்து அப்படி பூம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருப்பீங்க. அடடா, இந்த இடத்துக்கு நம்ம வருவோம்னு எதிர்பார்க்கவே இல்லையே, எப்படி வந்தோம் அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். லவ் ரீடிங்கில் வந்து கரியர் ரீடிங்கை பண்ணிகிட்ருக்கேன் நான். இதெல்லாம் ஸ்பிரிட்ஸ் பண்ணுற வேலை. ஸோ மாஸ்குலின் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஜாலியாக இருக்கீங்க. இங்கே பாருங்கள் மாஸ்குலினோட லைஃபு 8 ஆஃப் சோட்ஸு, டெத்து, 4 ஆஃப் சோட்ஸு, ஜஸ்டிஸு. திரும்ப நானும் சொல்கிறேன், இந்த ஜஸ்டிஸ் இந்த மாஸ்குலினை எதிர்த்து நிற்கலை அப்படின்னா இந்த மாஸ்குலினுக்கு எப்போவுமே இதே கதி தான். ஸோ ஃபெமினன் வெயிட் பண்ணுவாங்கன்னு மனகரமாக இருந்தீங்கன்னா, I pity for you masculine, you are a loser. Pleasure seekers, group of people. நான் சொல்லலை, இந்த மாஸ்குலினுக்கு பெயின் க்ரியேட் பண்ணிவிட்டு அவங்க இப்போ வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த முட்டாளும் அதே சைக்கிளை ரிப்பீட் பண்ணிவிட்டு அசிங்கப்பட்டுட்டு அங்கேயே தான் இருப்பாங்க. ரீயூனியன், முட்டாள்னு சொன்னோடனே மாஸ்குலினுக்கு கோவம் வந்துருச்சு போல். டாக்டர் அகேன்ஸ்ட் ரீயூனியன், பேபி ட்ராப். இல்லைனா வந்து யாரோ ஒருத்தங்க அவங்க ஃபேமிலியில் வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு ட்ராமா போட்டுட்ருக்காங்க. மேபி இந்த ப்ளஷர் சீக்கரில் ஒருத்தங்களாக இருக்கலாம், இல்லை காமிக் ஃபெமினாக இருக்கலாம், இல்லை மாஸ்குலினோட மதராக இருக்கலாம். பட் மாஸ்குலின் இனிமேல் அந்த ட்ராமாலாம் நம்ப போகிறதில்ல. உடம்பு சரியில்லாமல் இருக்கியா, உனக்கு வயசாச்சு போய் சேரு அப்படின்ட்டு வந்து அவங்க வேலையை பார்க்க போகிறாங்க. த ரீயூனியன் கார்டு. ஸோ இனிமேல் அவங்க ஃபேமிலியில் யாராவது உடம்பு சரியில்லை அப்படின்னு மாஸ்குலின்ட்ட ட்ராமா போட்டாங்க அப்படின்னா செத்துட்டு போ அப்படின்ட்டு போயிட்டே இருக்க போகிறாங்க. ஸோ காமிக்ஸ் ஏதாவது ரீடிங் பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் ஏதாவது உடம்பு சரியில்லைன்னு ட்ராமா போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு ட்ராமா போடுங்க. ஏன்னா அதுக்கு இனிமேல் உங்களுக்குள்ள வேல்யூ இல்லை. ஏன்னா ஒரு விஷயம், ஒரு ரகசியம் இந்த மாஸ்குலினுக்கு தெரிஞ்சிச்சு. உடம்பு சரியில்லைன்னு அவங்க நடிச்சுட்டு படுத்துட்டு இருந்தது மேபி மாஸ்குலின் பார்த்துருக்கலாம் லிட்டரலாக. இல்லைனா அந்த டாக்டர் ஏதாவது உண்மையை அந்த மாஸ்குலினுக்கு சொல்லியிருக்கலாம். மேபி அதனால் இந்த மாஸ்குலின் பேக் ஸ்டாப் ஆன மாதிரி ஃபீல் பண்ணலாம். இந்த மாஸ்குலின் அதனால தான் ஸ்டாண்ட் அப் பண்ணலாம். இந்த கோழைக்கு என்றைக்கு முதுகெலும்பு முளைக்குங்கிறது பெரிய கொஷின் மார்க். அதனால் ஸ்பிரிட் சொல்கிறாங்க, வேலையை பாருமா, அதுக்கு முதுகெலும்பு முளைக்கிறோம் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை, வந்தால் சொல்லி அனுப்புகிறோம் அப்படின்றாங்க.
ஓ மேஸ்குலின் தான் இப்போ உடம்பு சரியில்லாமல் படுத்திருக்காங்க. ஸோ இப்போ இந்த இது ஃபேக்கு ஃபால்ஸ்னஸ். மேபி இந்த மேஸ்குலினுக்கு ஏதாவது சாப்பாட்டில் கலந்து தராங்க. இந்த மேஸ்குலினுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்க நினச்சிட்டு இருக்கிறதே ஒரு ஃபேக். இட்ஸ் அ ட்ராமா. இந்த மேஸ்குலின் நம்ப வைக்கிறாங்க அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு. பட் இட் இஸ் நாட் த ட்ரூத். இந்த மேஸ்குலினுக்கு ஏதோ மருந்தில் மிக்ஸ் பண்ணி தராங்க மேபி. ஓ மை காட், த டாக்டர். இந்த டாக்டரோட ஹெல்ப்போட இந்த மேஸ்குலினோட மெடிசனில் தே ஆர் மிக்சிங் சம்திங் டு மேக் திஸ் மேஸ்குலின் டை. குட் லக் டு திஸ் மேஸ்குலின். It's a fake medicine prescribed by this doctor. Maybe doctor வந்து இந்த காமிக் ஃபெமினினோட ஃப்ளிங். I don't know who is playing. சரி, நம்ம வந்து மேட்டருக்கு வருவோம். மேஸ்குலின் உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, அதை யூஸ் பண்ணி ஒரு ஃபேக் மெடிசனை இந்த மேஸ்குலினுக்கு கொடுத்து மேஸ்குலினை ஒன்றா மேலே அனுப்ப முடியுமான்னு பார்க்குறாங்க. ஸோ மேஸ்குலினுக்கு இந்த ஜென்மம் போச்சு அப்படின்னா அடுத்த ஜென்மத்தில் ஃபெமினின் வருப்பாங்களா அப்படின்னா அவங்க இப்பயே அவங்கள விட்டு ஓடி அந்த பக்கமாக நின்றுட்டுருக்காங்க. அடுத்த ஜென்மத்தில் சான்ஸே கிடையாது. இது எதுக்காக பண்ணுறாங்கன்னா, இதுக்கு பண்ணுறது ஒரு காமிக் மேஸ்குலின் காசுக்காக. மணி சாரோ. நோ வெயிட். Messenger cheerfulness, wedding, room. See, what I'm seeing is இந்த மேஸ்குலின் காமிக் மேஸ்குலின் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் பணம் கிடைக்கும், இல்லைனா இந்த மேஸ்குலினை வந்து இந்த மாதிரி மேலே அனுப்பிச்சிட்டா காசு கிடைக்கும், அதே சமயம் வந்து இந்த ஃபெமினையும் அப்செட்டாக பண்ணிடலாம், ஒரே கல்லில் 2 மாங்காய் அப்படின்னு பிளான் பண்ண ஸ்பிரிட்ஸ் வந்து ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு மெசேஜ் கிடைக்க போகுது, இல்லை அப்படின்னா இந்த காமிக் ஃபெமினுக்கு ஒரு லீகல் நோட்டீஸ் போக போகுது. அவங்களோட சியர்ஃபுல்னஸ் அபவுட் அ வெட்டிங் பார்த்திங்க அப்படின்னா புஸ்வானா ஆக போகுது. ஏன் அப்படின்னா இந்த காமிக் ஓல்டு உமன் வந்து மண்டையை போட போகுது. அது இருக்க ரூம் சேர் காலியாகுது. ஸோ இந்த காமிக் ஃபெமினன் யாராவது ஓல்டு லேடி மேஸ்குலின் லைஃப்பில் இருந்தாங்க அப்படின்னா தட் சாப்டர் இஸ் கான். மேபி லிட்ரல் டெத் அதாக கூட இருக்கலாம். அது சாகும்போது மேபி ஏதாவது ஒரு ரகசியம் வெளியில் வரலாம். அது எதாவது உளறிட்டு சாகலாம். இந்த மேஸ்குலின் கிட்ட உண்மையை சொல்லிட்டு கூட சாகலாம். இல்லை அது உண்மையை சொல்கிறனால எல்லோரும் போட்டு தாக்கலாம். இது எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் இந்த ஓல்டு லேடியோட சாப்டர் முடிஞ்சுது. இவங்க வந்து ஒரு மேரேஜை தடுத்துட்டோம் அப்படின்னு ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. ஆனால் வந்து ஸ்பிரிட்ஸ் வந்து நாங்கள் வச்சுருக்கோம் ஒரு ட்விஸ்ட்டு அப்படின்னு ஒரு மெசேஜ் மேபி ஃபெமினின் நீங்கள் ரிசீவ் பண்ண போகிறீங்க மேஸ்குலின் கிட்டேருந்து. இல்லை அப்படின்னா ஒரு நோட்டீஸ் ரிகார்டிங் அ வெட்டிங் இந்த காமிக் ஃபெமினுக்கு போக போகுது. இந்த சியர்ஃபுல்னஸ் எல்லாம் புஸ்வானமாக ஆக போகுது. ஸோ உங்களுக்கு எது டவர்? இட்ஸ் அ டவர் டு த காமிக் மிஸ்ஃபார்ச்சூன். இவங்க ஒரு பிளான் பண்ணி ஒரு காயை நகர்த்திட்டு இருக்காங்க. ஆனால் ஸ்பிரிட்ஸ் வந்து நாங்கள் வச்சுருக்கோண்டா ட்விஸ்ட்டு அப்படின்னு எதையும் ஒன்று பண்ண போகிறாங்க. தே ஆர் கோயிங் டு கெட் பன் ஃப்ரம் தி ஸ்பிரிட்ஸ் ஆர் தி யூனிவர்ஸ். இந்த கோழை எப்பயுமே எப்படி தான் கழுதத்தோலை பூத்திக்கிட்டு எங்கேயாவது போய் ஓடி ஒழிஞ்சிக்கும். ஸோ திஸ் இஸ் அன் யூஸ்லெஸ் ஃபெல்லோ. அதனால தான் ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா டார்க் மேஜிக் ஸ்பெல் ஒர்க். பார்த்துக்கோங்க ஸ்பிரிட்ஸ். டார்க் மேஜிக் ஸ்பெல் ஒர்க் எதுக்கு அப்படின்னா இந்த மேஸ்குலினை இந்த சிக்னஸில் வச்சுட்ருக்கிறதுக்கு. அது இல்லாமல் இந்த காமிக் மேஸ்குலினை வந்து நம்ப வைக்கிறாங்க. அவங்க வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, அவங்களுக்கு ஏதோ ஒன்று ஆகிடும் அப்படின்னு சொல்லி இந்த டாக்டர் கொடுக்குற மெடிசன் அவங்களை எடுத்துக்க வைக்கிறாங்க. அது ஆக்சுவலாக அந்த மெடிசன் தான் வந்து பிரச்சனையே. Empress, you are standing in your power. No one can beat you. Set goals and focus. அதான் ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா வேலையை பாருமான்றாங்க. சிம்பிளாக ஸ்பிரிட்ஸ் சாரி ஃபெமினன் வேலையை பாருங்கள். டிமாண்டிங் அண்ட் டிஸ்லாயல். த காமிக் இஸ் ஸோ டிமாண்டிங் அண்ட் டிஸ்லாயல். பண்ணுறதெல்லாம் கேப் மாதிரித்தனம், அதில் டிமாண்டிங் டிஸ்லாயல் வேறு. இந்த கோழைக்கு தயவு செஞ்சு இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுத்துடாதீங்க. ஏன்னா இது இந்த மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்துக்கு பயந்து இந்த மாதிரி ஒளிஞ்சு ஓடி போயிற ஒரு ஜென்மத்தை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் ஸ்பிரிட் சொல்கிறாங்க கிளியர் த கிளட்டர். இது வந்து தேவையில்லாத குப்பை உங்கள் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்கிறாங்க. Such a coward.
ஷேம்லெஸ். காமிக் வந்து உங்களை பற்றி காசிப் பண்ணுறாங்க, உங்களை பற்றி பேட் நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணி இந்த மாஸ்குலினை கன்ஃபியூஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. நம்பி தொலையிட்டுன்னு விட்டுட்டு போங்க. ஹீ இஸ் நாட் worth தட் எனர்ஜி ஆர் சப்போர்ட். ஒர்த்லெஸ். டோன்ட் ட்ரஸ்ட் யுவர் ஃப்ரெண்ட். இது வந்து மாஸ்குலினுக்காக இருக்கலாம், ஃபெமினின் உங்களுக்காக இருக்கலாம். டோன்ட் ட்ரஸ்ட் எனிபடி. சூஸிங் காமிக்ஸ் ஓவர் யூ. இது வந்து ஒரு ட்ராமா. இது வந்து காமிக் எனர்ஜி வந்து என்ன ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாஸ்குலினை வந்து இந்த மாதிரி பேச விடாமல் கட்ட வச்சுட்டு தே ஆர் ட்ரைங் டு கிரியேட் அ ட்ராமா தட் தமிழ். இந்த காமிக்கில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாஸ்குலின் இந்த மாதிரி ஒரு பிளாக்மெயில் பண்ணி என்னென்னா ஃப்ராட் இதுலேயோ மாட்டி விட்டு, பொய் கேஸில் மாட்டி விட்டு இந்த மாஸ்குலினை வந்து உங்ககிட்ட பேச விடாமல் பண்ணிவிட்டு அவங்க என்ன ட்ராமா க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாஸ்குலின் வந்து என்ன தான் சூஸ் பண்ண போகிறாங்க, உன்னை இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் நம்மளால் அலறி புடைச்சிட்டு உங்ககிட்ட வர போகிறாங்க. நீங்கள் இப்படி தான் இருக்க போகிறீங்க. ஏன்டா அவன் என் பக்கத்தில் வந்து நிற்கிறேன் அப்படின்னு அப்படி தென்னாவட்ட பார்க்கும்போது இவர் உட்காந்து கெஞ்சிட்டு இருப்பார். அந்த நாள் வரும். எவனுக்குடா நம்ம பக்கத்தில் வரதுக்கு தைரியம் இருக்குது அப்படின்னு நீங்கள் திரும்பி பார்க்கும்போது பல் அழிச்சிட்டு நிற்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இட்ஸ் யுவர் டெசிஷன் ஃபெமினின். இந்த குப்பன் நீங்கள் தூக்கி போட்டாலும் போடலாம், இல்லை ஸ்பிரிட் சொன்னாங்க அப்படின்னா யூ கேன் கிவ் அனதர் சான்ஸ். இட்ஸ் ஆல் அப் டு யூ. பட் இப்போதைக்கு இந்த மாஸ்கின் ஒரு குப்பை, தேவையில்லாத குப்பை. அதுவும் ஸ்பிரிட்ஸ் ரொம்ப கிளியராக சொல்லிட்டாங்க, தூக்கி போட்டு போயிட்டே இருங்க. லாட் ஆஃப் ரிக்ரெட்ஸ் ஃபார் பெயின் தே ஹேவ் காஸ்ட். ஆமாம், கோழைக்கு இதெல்லாம் வேறு இருக்கா? உங்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் ஆஃப் அ தேர்ட் பார்ட்டி ரைசிங் அண்ட் எவால்விங். நீங்கள் கலக்கிறீங்க ஃபெமினின், நீங்கள் நடத்துங்க. யூ ஆர் த ரைட் பாத். என்வி, ஜெலஸ், இந்த காமிக்கு இதை தவிர வேறு எதுவும் தெரியாது. இந்த மாஸ்குலினுக்கு நடுங்கிற தவிர வேறு எதுவும் தெரியாது. இந்த காமிக்கு இந்த என்வியை தவிர வேறு எதுவும் தெரியாது. ஸோ யூ என்ஜாய் யுவர் லைஃப். ஃபாதர் ரூன்ஸ், யா எக்ஸ்கியூஸ், அனதர் எக்ஸ்கியூஸ் ஃபார் பீயிங் அ கவர்ட். மதர் ரூன்ஸ், யா அனதர் எக்ஸ்கியூஸ். ஆஸ் work on your chakras, balance your chakras feminine. That will give you a lot of power, energy, stability எல்லாமே வரும் உங்களுக்கு. Oh, lot of cards. சரி, இதோட நான் நிறுத்திக்கிறேன். இந்த கார்ட்ஸ் இதோட போதும். You are not getting my money. இந்த மாஸ்குலின் வந்து இப்போ என்னன்னா ஈகோ. அங்கே சண்டை போடுறது, இங்கே அப்ரிஷியேட் பண்ணுறது விட்டு அங்கே போய் சண்டை போட்டு பண்ணு வாங்கி கோழை மாதிரி ஒழிஞ்சிக்கிட்டு இந்த அசிங்கப்பட்டு வாழ்க்கை தேவையா? லவுட் அண்ட் கிளியர். உங்களுக்கு வர மெசேஜஸ்லாம் ரொம்ப லவுட் அண்ட் கிளியர். மேபி மாஸ்குலினுக்குமே லவுட் அண்ட் கிளியராக ஸ்பிரிட்ஸ் வந்து சொன்னாங்க இந்த பாதை தவறான பாதை அப்படின்னு. எப்போ பார்த்தாலும் கிராஸ் ரோட்டில் நிற்கிறது, எப்போ பார்த்தாலும் தப்பான டெசிஷன்ஸ் எடுக்கிறது, எப்போ பார்த்தாலும் எக்ஸ்கியூஸ் கேட்குறது. ஒரு மனுஷனுக்கு நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. ஒரு தடவை தப்பு பண்ணோம் அப்படின்னா அதை வந்து கற்றுக்கணும். திரும்ப திரும்ப தப்பு பண்ணிவிட்டு சாரி கேட்குறவனுக்கு சாரி கேட்குற அருகதை கிடையாது, அவங்கள மன்னிக்கணும்னு அவசியமும் கிடையாது. ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ், ரிச்சுவல்ஸ் ஆர் ப்ரேயர்ஸ். காமிக்ஸ் வந்து நிறைய பிளாக் மேஜிக் ஸ்பெல் ஒர்க் பண்ணுறாங்க. ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி, ஸ்டே ஃபோக்கஸ்ட். இது வந்து கண்டிப்பாக ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி ஸ்பிரிட்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இது ஃபோக்கஸாக இருக்கிறது வந்து நாட் ஃபோக்கஸிங் ஆன் மாஸ்குலின். இப்போ வந்து நீங்கள் மாஸ்குலின்கிட்ட ஃபோக்கஸே பண்ண வேண்டாம். கிளியர் த கிளட்டர், தூக்கி போடுங்க. இப்போ ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது உங்களுதில். இதுதான் கைடன்ஸ். ஆக்சுவலாக இதுதான் லவுட் அண்ட் கிளியர் கைடன்ஸ். இப்போதைக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது உங்களோட அபண்டன்ஸில். இந்த மாஸ்குலினுக்கு இந்த அதிர்ஷ்டம் கிடையாது. ஸ்பிரிட்ஸ் அதை தூக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் யூ கோ அண்ட் கெட் யுவர் அபண்டன்ஸ். மாஸ்குலின் நம்ம யூஸ்வலாக சொல்கிறது தான் துவைச்சி தொங்க வச்சு அயன் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. பட் அது வரைக்கும் யூ ஆர் நாட் வேஸ்டிங் யுவர் டைம், யூ ஆர் நாட் வேஸ்டிங் யுவர் லைஃப், யூ ஆர் கோயிங் டு என்ஜாய் யுவர் லைஃப். சப்போஸ் இந்த மாஸ்குலின் வந்து இந்த மாதிரி கழுதை தோலை போத்துற ஜென்மமாகவே இருந்துட்டா அப்படிங்கிறதா ஸ்பிரிட்ஸோட இப்போ இது. ஸ்பிரிட்ஸ் ஆர் நாட் ட்ரஸ்டிங் திஸ் மாஸ்குலின் அட் ஆல். அவங்களுக்கு கொஞ்சம் கூட இந்த மாஸ்குலின் மேலே நம்பிக்கை கிடையாது. அவங்க திரும்பவும் இந்த மாஸ்குலினை துவைக்க போகிறாங்க. அந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ணால் திரும்பவும் டெஸ்ட் இருக்கும். அந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ணால் அடுத்த டெஸ்ட். நீங்கள் என்றைக்கு ரெடியாக ஓகே ஐ வாண்ட் டு கன்சிடர் ஹிம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களோ அன்றைக்கி வந்து அவங்களுக்கு ஒரு ஃபைனல் டெஸ்ட் இருக்குது. அது வரைக்கும் இந்த மாஸ்குலினோட பொழப்பு இந்த கழுதை தோல் தான். இதில் போய் நீங்கள் இன்வால்வ் ஆகாதீங்க. இப்போது அட் ப்ரெசன்ட் எனர்ஜியில் யூ ஆர் ஃபோக்கஸிங் ஆன் யுவர் ஸ்டேட்டஸ். உங்களோட ஸ்டேட்டஸ், உங்களோட பொசிஷன், உங்களோட ஒர்க், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கிளட்டர் இப்போதைக்கு உங்களுக்கு தேவையில்லாத கிளட்டர். இந்த குப்பை இப்போ உங்களுக்கு தேவையில்லாத குப்பை. அந்த குப்பையை தூக்கி போடுங்க.
குப்பையில் கோமேதகமாக ஆச்சு அப்படின்னா பின்னாடி பார்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா அந்த குப்பையோடயே போட்டோம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு வைரம் வரப்போகுது. ஜெய் சாய்ராம். காட் பிளஸ் யூ.